ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முக்கியமான ஒரு வீடியோ பதிவு, அதுவும் பெண்கள் சம்மந்தப்பட்ட வீடியோ பதிவு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 2 பேர் ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவான், 2 டீனேஜ் பையன் ஆப்போசிட்டில் வந்துட்டுருப்பாங்க. அவங்க 2 பேரும் நடந்து வர்றப்போ அந்த பொண்ணை பார்த்து இவன் என்ன பண்ணுவான்னா அப்படியே இடிச்சிட்டு வந்துடுவான். இடிச்சிட்டு வந்ததும் அந்த பொண்ணுங்க திரும்பி பார்த்துட்டு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு பயம் இருக்கும் இல்லையா? இன்றைக்கி சமுதாயத்தை நோக்கி நம்ம வெளியில் வரோன்னா அவங்க எங்கே டச் பண்ணுவான், என்ன பண்ணுவான் ஏதுன்னு நமக்கு தெரியாது, ஜென்ஸ். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, இந்த பெண்கள் சில பேர் கோவப்பட்டு செருப்பெடுத்து அடிப்பாங்க, இல்லைனா திட்டுவாங்க. சில பெண்கள் சைலண்ட்டாக போயிடுவாங்க. அதுதான் இன்றைய சமுதாயமாக இருக்கின்றது. அந்த மாதிரி சமயத்தில் ஒருத்தவன் என்ன பண்ணுறான், இந்த 2 டீனேஜ் பையனும் அந்த பொண்ணுங்களை டீஸ் பண்ணதை பார்த்துட்டே இருக்கான். உடனே அவனுக்கு ஒரு கோவம் வந்துச்சு. அவன் என்ன பண்ணான்னா, அங்கேருந்து வேற ஒருத்தன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவன் உட்காந்துருக்க இடத்துக்கு போயிட்டு அவன் தோள் மேலே கை போட்டு அவனை தடவுவான். அப்போ அவன் ஏஞ்சி கேட்பான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஒரு மாதிரி கேவலமான லுக்கு விடுவானா பார்ப்பான். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வருவான். ஒரு கடையில் அவனுங்க 2 பேரும் டீ சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த டீனேஜ் பையனை பின்னாடி டச் பண்ணிவிட்டு நக்கல் பண்ணி சிரிப்பான். அப்போ அவனுக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னலாக என்ன பண்ணுவான், அவன் டென்ஷன் ஆகிட்டு என்னடா இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுவானுங்க. போயிட்டதும் என்ன பண்ணுவான், திருப்பி ஒரு இடத்துல நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே ஒருத்தன் என்ன பண்ணுவான், நடந்து போயிட்டு ட்ரெயின் ஏறி போவாங்க. அப்போ அந்த ட்ரெயின் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு உட்காருவான். யார் ஃபஸ்ட்டு பார்த்தான் இல்லைங்களா, அவன் சொல்லி அனுப்பின ஆள் தான். அந்த ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்து அவனை அப்படியே டச் பண்ணுவான், தொடுவான், மேலெல்லாம் சாய்வான். இதை பார்த்ததும் இவன் டென்ஷன் ஆகிட்டு உடனே என்ன பண்ணுவான், இறங்கி ட்ரெயினை விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவான், அவன் லுக் விட்டுட்டே இருப்பான். இந்த ஒரு மாதிரி பார்ப்பான். அந்த பெண்கள்லாம் ஆண்கள் பெண்களை பார்க்குற மாதிரி அவன் என்ன பண்ணுவான், இவனுங்களே ஆம்பளை பசங்களாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் பார்ப்பான். அதுக்கப்புறம் தான் இவனும் ஒரு ஃப்ரெண்டு தான், இவன்கிட்ட சொல்லுவான், அவனை போயிட்டு நீ டச் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஒரு ரவுடி லுக்கு விடுவான் பாருங்கள். பார்த்த உடனே எதுவுமே பேச முடியாது. உடனே என்ன பண்ணுவான், அவன் ஃப்ரெண்டு கூட வந்தவன் அவனை கூட்டிகிட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க. அப்புறம் போயிட்டே இருக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னொருத்தன் வருவான். அவன் நக்கலாக பார்ப்பான், அப்படியே முறைச்சி பார்ப்பான். ஏன்டா இவன் இப்படி பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒருத்தன் இந்த பாருங்க, அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி தான் கண்ணடிப்பான், நாக்கை சுழித்து காமிப்பான். இதெல்லாம் பண்ண வச்சது அந்த ஃபஸ்ட்டு பார்த்தான்ல ஒருத்தவன், அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி இந்த 2 பேரையும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனில் கூப்பிட்டு பண்ணுவான். அதுதான் நடந்துகிட்ருக்கோம். அப்போ என்ன பண்ணுவான், உடனே அவங்க எல்லோரும் சேர்ந்து இவனை அடிப்பாங்க. நான் அந்த பெண்களை நீ இப்படி பண்ண இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. ஏன் இது மாதிரி பண்ணுற, இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணி விட்டுட்டு அவனை எச்சரிக்குவாங்க. உனக்கு சந்தோஷம் கேட்குதா, பெண்களை இந்த மாதிரி டியூஸ் பண்ணி பார்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அடிப்பாங்க. அடித்து மிரட்டினதும் அவனுங்க 2 பேரும் சரி இனிமேல் செய்ய மாட்டோன்னு சொல்லி சாரி ஃபஸ்ட்டு பயந்துருவானுங்க. அப்புறம் சாரி கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நடந்தது. இந்த ஸ்டோரியை தான் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. அதாவது பெண்களுக்கு இந்த சொசைட்டிக்கு வராங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு காலகட்டத்தில் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது, வர வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ கண்டிப்பாக தான் ஆகணும். வேலைக்கு போகலாம், படிக்கிறதுக்கு போகிற பெண்களாக இருக்கலாம். அப்புறம் வீட்டில் நம்ம ஏதோ ஒரு ஒர்க் விஷயமா நம்ம வெளியில் போகலாம், வீட்டுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு வெளியில் போகலாம். அதனால் எல்லா காலகட்டத்துலேயும் பெண்கள் வெளியில் போய் தான் ஆகணும். நம்ம பயந்து வீட்டுக்குள்ளே பெண்களை வச்சு வளர்க்க முடியாது. அந்த மாதிரி எல்லாமும் தெரியாமவும் நம்ம அவங்கள வளர்த்து ஆளாக்கினா அவங்க பிற்காலத்தில் அவங்க வாழ்க்கையில் தனிச்சு விடுறப்போ அவங்களால வாழ முடியாதுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த வீடியோ பதிவை பாருங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. அவங்க இதை எடுத்து இந்த வீடியோவை எடுத்து அவேர்னஸ் படுத்துகிறாங்களே தவிர இது உண்மையான நிகழ்ச்சி கிடையாது. அதனால தான் உங்களுக்காக இந்த வீடியோ பதிவை நான் காமிக்கிறேன். எப்படி இந்த 2 டீனேஜ் பையன்க அப்படி தவறு பண்ணால் கூட அந்த மற்ற ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, திருத்துறாங்க இந்த பசங்களை. அந்த மாதிரி தான் ஒரு திருத்தணும். நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து இப்போ ஆண்கள் அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களை திருத்தணும். எதுக்கெடுத்தாலும் அவங்கள நம்ம ட்விஸ்ட் பண்ணுறது, தகாத வார்த்தைகளால் பேசுகிறது, மிஸ்யூஸ் பண்ணுறது, இடிக்கிறது, உரசுறது, பஸ்ஸில் போனால் இடிக்கிறது, ட்ரெயினில் போனால் இடிக்கிறது, நடந்து போனால் இடிக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது.
ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம அக்கா, அம்மா, அண்ணன், அண்ணங்கிற பாருங்கள், அக்கா, தங்கச்சி, பொண்ணுங்க, இப்படி எல்லாமே பெண்கள் தான். அப்போ அந்த பெண்கள் நம்ம எப்படி நினைக்கணும், நீங்கள் மதிக்கலைனாலும் பரவாயில்ல, அவங்கள தூக்கி போட்டு மிதிக்காதீங்க. அதற்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் இதை நான் அவேர்னஸ் வீடியோவாக சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்லா ஆண்களும் என்ன பண்ணணும், பெண்களை மதிங்க. அவங்களுக்கு நீங்கள் 50% கொடுக்க வேண்டாம், சுதந்திரம் தர வேண்டாம். அவங்கள நீங்கள் அவங்களுக்கான ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போனால் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போகிறாங்க. எல்லாரையும் நம்ம கூட பிறந்த சகோதரிகளா, வயதானவர்களாக இருந்தால் நம்ம அம்மாவா, நம்ம மகளா, இப்படி பார்க்கலாம். அப்போ தான் இந்த சமுதாயம் ஒரு ஹெல்த்தியானதாக இருக்கும். பெண்களுக்கும் சமத்துவம் அப்படிங்கிற ஒரு அந்த 50% அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, 50% விழுக்காடில் பெண்கள் சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உண்மையானதாக இருக்க முடியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இனிமேல் ஃபாலோ பண்ணுவீங்க, மதிப்பீங்க. உங்கள் கூட படிக்கிற பொண்ணுங்களை, உங்கள் கூட வேலை பார்க்குற பொண்ணுங்களை, உங்கள் காலேஜுக்கு உங்கள் கூட படிக்கிற பொண்ணுங்களை, இப்படி எல்லா இடத்துலையுமே நீங்கள் அவங்கள ஒரு சக மனுஷியாக கண்டிப்பாக மதிக்கணும். மதிப்பீங்களா? அதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் மதிப்பு கொடுங்க. மதிப்புங்கிற விஷயம் நீங்கள் ஒன்றும் மாலை போட்டு வரவேற்கிற விஷயமா இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கான ஒரு தேவைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம சின்ன சின்ன தேவைகள் நிறைய அவேர்னஸ் வீடியோ பார்ப்பீங்க. பொண்ணுங்க போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு மயக்கம் போட்டு விழுந்தால் கூட ஐயோ நம்ம ஏன் தொடணும் அப்படின்லாம் நினைக்காம அந்த சமயத்தில் அவங்கள தொட்டு தூக்கி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி அவங்களுக்கான முதல் உதவியை செய்யலாம். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உதவலாம். அதை விட்டுட்டு ட்ரெயினில் போனால் இடிக்கிறது, பஸ்ஸில் போனால் இடிக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. இதனால் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடையாது. சின்ன அல்ப சந்தோஷம். அதுக்காக நீங்கள் அந்த பெண்கள் மனநிலையில் தப்பானவங்களாக தெரிய வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஓகே, புரிஞ்சுக்கிட்டிங்களா? என்னோடய சேனல் நேம் அப்பு தேவா. சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you நெக்ஸ்ட் வீடியோ. எல்லா வீடியோவிலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி பெண்களுக்கான அவங்களுக்கான சமத்துவத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் நீங்கள். அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பத்திரமா இருங்க, சேஃப்டியாக இருங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கணும்.